ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ஊரக பொருளாதாரம் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 50 கேள்விகள் பார்க்க போறோம் கைஸ். ரெடியா? ஸோ எக்ஸாம்ல டிஎன்பிசில எக்கனாமிக்ஸ் டாபிக் ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸ்ல நிறைய டாபிக் முக்கியம். இதுல ஊரக பொருளாதாரமும் முக்கியம். ரெடியா எல்லாருமே? சேலஞ்சிங் 50 அவுட் ஆஃப் எவ்வளோ எடுக்கிறீங்கன்றத பார்த்துடலாம். இன்னைக்கு சேலஞ்ச் பண்ணிட்டு உள்ள வந்துருங்க பார்க்கலாம். உங்களுக்கான முதல் கேள்வி சொல்லுவாங்களே, ஒரு பாட்டு பாடிய சொல்லலாம், குண்டு ஒண்ணு வச்சிருக்க மாதிரி. தவறான இணையை தேர்வு செய். ஸ்பீடா வந்துருங்க கைஸ். எல்லாருமே இருக்கிற நாட்கள் குறைவு, இன்ஃபர்மேஷன் கத்துக்கலாம். குட் குட் குட். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன் ரைட்டு, தேர்ட் ஒன் ரைட்டு. இது என்னது? ரீஃபினான்ஸ் கிடையாது, என்னது? ரூரல் அப்படின்னு வந்திருக்கணும். ஸோ நபார்ட்னா நேஷனல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட். அப்போ என்னது? ஃபோர்த் ஒன் மட்டும் தான் தப்பு, மீதி எல்லாமே சரிங்க. ஸோ இந்த எக்கனாமிக்கை பொறுத்த வரைக்கும் இந்த டேர்ம்ஸ் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பயன்படும். சிறிய அலகு முன்னேற்றம் மற்றும் மறுநீதி அளிக்கும் முகவர் வங்கி முத்ரா தொடங்கப்பட்ட ஆண்டு. இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கட்டப்படும் போகலாம். ஏப்ரல் 2015ங்க. ஏப்ரல் 8 2015 தான் ஆன்சர். குட் 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 குட். ஒருபுறம் கிராமங்கள் காலியாகவும் மறுபுறம் நகரங்கள் நெரிசலாகவும் மாறுவதை இரட்டை நஞ்சாக்கல் என்று குறிப்பிட்டவர் யார்? ஸ்பீடாக போயிடலாம், வாங்க வாங்க. சுமாஸ் சார் தான் சொல்லியிருப்பாரு. ஃபோர்த் ஒன். தவறான இணையை தேர்ந்தெடு. எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுங்க. 20 சட்டம் 75, ஐஆர்டிபி வந்து பாத்தீங்கன்னா 78, ட்ரைசம் வந்து பாத்தீங்கன்னா 79, இது வந்து பாத்தீங்கன்னா 78 கிடையாது. அப்போ டி ஆன்சர் தான் தப்பு. 2011-12 மதிப்பீட்டின்படி ஊரக பகுதிகளில் எத்தனை மக்கள் ஏழையாகவும் வறுமை கோட்டிற்கு கீழும் வசிக்கின்றனர்? இந்த நம்பர் கொஞ்சம் ஈஸியா நான் வச்சுக்கலாம். பசங்க சொல்லுவாங்க, சார் நான் காலேஜ் முடிச்சிட்டேன், 22 வயசு ஆயிடுச்சு, என்கிட்ட பணம் இல்ல. பணம் இல்லாம தான் ஏழையாகவும் இருப்பான், வறுமை கோட்டு இருப்பான். அது காலேஜ் படிச்ச ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இது பயங்கரமா பொருந்தும்னு சொல்லுவாங்க. சில இடங்கள்ல சிலருக்கு பொருந்தாது. 22 கோடி மட்டும் நான் வச்சுக்கோங்க. தவறான கூற்றை தேர்ந்தெடு. ஊரக கடன்களின் இயல்புகள். பொறுமையா படிச்சு ஆன்சர் பண்ணுங்க போலாம். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்ரோச்ங்க. விவசாய தொழிலாளர்களை காட்டிலும் மற்ற தொழிலாளர்கள் மிகுந்த கடனாளியாக உள்ளனர். கிடையவே கிடையாது. விவசாய தொழிலாளர்கள் தான் கடனை அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து 5th கொஸ்டின். ஒரு இந்திய உழவன் கடனிலே பிறந்து கடனிலே வாழ்ந்து கடனிலே இறந்து அவன் சந்ததிக்கும் அந்த கடனை விட்டு செல்கிறான் என்று கூறியவர் யார்? ஒரு ஃபர்ஸ்டே சொல்லிட்டாரு, பட் ஆனா அதான் இப்போ இம்ப்ளிமெண்ட் ஆகிட்டு இருக்கு. இதுதான் யாருன்னு கேக்குறாங்க. சர் மால்கம் டார்லிங் அப்படின்றவர் தான் இந்த வார்த்தையை கூறியிருப்பாரு. 8th கொஸ்டின். ஊரக மேம்பாடு என்பது குறிப்பிட்ட ஊரக மக்களின் பொருளாதார மற்றும் சமூக வாழ்க்கை முறையை மேம்படுத்த வடிவமைக்கப்பட்ட யுத்தி என்றது யாருடைய கூற்று? அவ்வளவுதாங்க. வேர்ல்டு பேங்கோடைய கூற்று தான் இது கூற்று சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்து, கிராமப்புறங்களில் தேவையான உட்கட்டமைப்பை வசதிப்படுத்த புறா என்ற திட்டத்தை அறிமுகப்படுத்திய குடியரசுத் தலைவர் யார்? ஏன்னா அறிமுகப்படுத்திய குடியரசுத் தலைவர் தான். எல்லாருமே குடியரசுத் தலைவரா? கிடையாது.
இது ஈஸியா எலிமினேஷன் பண்ணலாமே. ஜவஹர்லால் நேரு குடியரசுத் தலைவரா இருந்திருக்க மாட்டாரு, இந்திரா காந்தி குடியரசுத் தலைவரா இருந்திருக்க மாட்டாங்க. அப்ப ஏ அண்ட் பி எலிமினேஷன் பண்ணிட்டு என்ன பண்ணலாம்? சூப்பருங்க, ஆன்சரே போட்டீங்க. அப்துல் கலாம் தான் ஆன்சர். ஊரக பொருளாதாரத்தின் வேளாண்மை சார்ந்த பிரச்சனைகளாக கருதப்படுபவை எவை? வேளாண் சார்ந்த பிரச்சனைகள். தெளிவா ஆன்சர் பண்ணலாம் இது. இப்ப நீங்க ஒரு விவசாயியா இருக்கீங்க. அந்த விவசாயியா இருந்துட்டு என்ன பண்றீங்கன்னா, உங்களுக்கு என்னென்னலாம் ஊரக பகுதியில கிடைக்கும், என்னென்னலாம் ஊரக பகுதியில கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறப்போ என்னன்னா, உள்ளீடு கிடைக்காதா, பற்றாக்குறை பணியாளர்கள் சேவை கிடைக்காதா, பன்முகத்திறன் கொண்ட பணியாளர்களின்மை இருக்காதா, ஆனா நிலங்கள் துண்டாக சிறிதாக ஏற்பட்டிருக்கும். அது கரெக்ட். வங்கி மற்றும் வசதிகள் இருக்கும். அப்ப என்னன்னா இது பிரச்சனைகள் கிடையாது, இதெல்லாம் நன்மைகள். அப்போ 1, 2, 3 மட்டும் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பி போட்டவங்க எல்லாருக்குமே கரெக்ட். 11வது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் பொருளாதாரம் சார்ந்த ஊரக பிரச்சனைகள் யாவை? பாருங்க, வேளாண்மை சார்ந்தது வேற, பொருளாதாரம் சார்ந்தது வேற. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். குட். ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் எல்லாமே இங்க சரிதான் சொல்றாங்க. அப்ப ஊரக சார்ந்த பொருளாதார பிரச்சனைகள் கேட்டீங்கன்னா அனைத்தும் சரி. ஊட்டச்சத்து உணவு எடுத்துக்கொள்ளும் அளவு அடிப்படையில் கிராமங்களில் வாழும் மக்கள் ஒரு நாள் ஒன்றுக்கு எத்தனை கலோரி அளவு அதற்கு குறைவான எடுத்துக்கொள்பவராக வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ளவராக ஆவார்? எனக்கு இவ்வளவு கலோரி கம்மியா இருந்துச்சுன்னா நான் என்ன சொல்றாங்கன்னா வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தைய சொல்றாங்க. எவ்வளவு கலோரி? நான் கேட்கறது கிராமப்புறங்களில். அவ்வளவுதாங்க. 2400 கலோரி கம்மியா இருந்தாலே நான் என்ன சொல்றேன், வறுமை கோட்டுக்கு கீழே இல்லைன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்து வேலையின்மை கூற்று ஒன்று பாருங்க. வேலையின்மை, பருவகால வேலையின்மை மற்றும் குறை வேலை உடைமை ஆகியவனை கிராமப்புறங்களில் நிலவுகிறது. கரெக்ட். வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலை செய்யும் தகுதி விருப்பமும் இருந்தும் வேலை கிடைக்காமல் இருப்பது. இது எதுங்க சரி? சோ உங்களுக்கு மெயின்ஸ்ல எழுத சொன்னாங்கன்னா பாயிண்ட்ஸ் வேலையின்மைன்னு எழுத சொன்னா செகண்ட் கூற்று எழுதணும். ஏன்னா வேலையின்மை என்பது தொழிலாளர்கள் வேலை செய்ய தகுதியும் விருப்பமும் இருந்து வேலை கிடைக்காமல் இருப்பது தான் வேலையின்மை. அதுதான் டைரக்ட் ஆன்சருங்க. அப்போ 1 and 2 ரெண்டுமே சரியான பதில் தான். ஊரக பகுதிகளில் உள்ள தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினர் பிரிவினரில் 2005ஆம் ஆண்டில் எத்தனை சதவீதம் பேர் ஊரக வறுமையில் இருக்கிறார்கள்? சோ பர்சன்டேஜ் எல்லாம் பண்ணோமானா கண்டிப்பா பண்ணணும். ஸ்பீடா ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். எண்பது சதவீதம் பேர். ஊரக வறுமைக்கான காரணங்களில் தவறானதை தேர்வு செய். ஓ, ஊரகத்துல வறுமை இருக்கு, அதுல எது தவறு என்னன்னு பார்ப்போம். ஐ திங்க் இந்த லெசன் அட்டன் பண்றப்போ உங்களுக்கு கொஞ்சம் பயங்கரமான ஈஸியா அட்டன் பண்றக்கூடிய நாலேஜ் வந்துருங்க. ஏன்னா இது வந்து ஈஸியா எலிமினேஷன் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ். நிலங்கள் சரியாக பிரிக்கப்படாமை, பொதுத்துறை முதலீடு இன்மை, பணவீக்கம், ஒரு அதிக உற்பத்தி திறன் கிடையாது. என்னது? குறைந்த உற்பத்தி திறன் வறுமைக்கான காரணங்கள். அதிகமா விளைஞ்சுச்சுன்னா அவன் ஏன் வறுமைக்கு போக போறான், அதுதான் இங்க சொல்றாங்க. திட்டக்குழுவின் கணக்கீட்டின்படி 2009, 2010 ஊரக பகுதிகளில் வறுமையில் உள்ள மக்களின் சதவீதம். சார் பர்சன்டேஜ் எல்லாம் வச்சு கேட்பீங்களா? கண்டிப்பா கேட்போம். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி லெசன்ஸை நீங்க ஒன்லைனர் மாதிரி எடுத்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து கொஸ்டின் இருக்குன்றது தெரியறப்ப நம்ம படிக்கிறது நல்லது தானே. அடுத்தது வேளாண் தொழிலாளர் விசாரணை குழு அறிக்கையின்படி எத்தனை சதவீத வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலை உடைமையில் உள்ளனர்?
84%. அடுத்தது, உலக ஏழை மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் பேர் இந்தியாவில் வாழ்கின்றனர்? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கல்லூரி முடித்தவுடன். நீங்க சொல்லிட்டேனா? இதுக்கு ஷார்ட்கட்டே தாங்க. கல்லூரி முடித்தவுடன் அப்படின்றத நீங்க ஷார்ட்கட் வச்சீங்கன்னா ஈஸியா அடிச்சிடலாம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல 22% பேர். இந்தியாவில் 2009ஆம் ஆண்டின் குறு கடன் வழங்கும் நிறுவனங்களில் எண்ணிக்கை எத்தனையாக உள்ளது? இயர் கொடுத்துட்டேன், 2009 தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா இப்பெல்லாம் கொஸ்டின்ஸ் எப்படின்னு கேட்பாங்க இதுல. எக்ஸலன்ட் கைஸ், சூப்பர் 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 சூப்பர். வாங்க வாங்க, ஸ்பீடா வாங்க, ஸ்பீடா வாங்க. 150 சரியான பதில். அடுத்தது 20வது கேள்வி. நபார்டு வங்கியின் கணக்கீட்டின்படி எத்தனை சுய உதவி குழுக்கள் இந்தியாவில் உள்ளது? ஆஹா, எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்த்திருப்பேன் இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம் வைப்பேன்ட்டு. $2.2 மில்லியன். குட். 21வது. இந்தியாவில் ஊரகச்சாலை பகுதி எத்தனை கிலோமீட்டருங்க? பாக்ஸ்ல இருக்கும். கரெக்டா ஆன்சர் பண்ண போறோம். 26.50 லட்சம். அடுத்து 21, 22வது. ஊரக வறுமையை தீர்மானிக்கும் காரணிகளில் தவறானது எது? பண்ணை சாராத தொழில் வேலையின்மை சரி, பணவீக்கம் சரி, குறைந்த உற்பத்தி திறன் சரி. ஆனா இங்க பாருங்க, வறுமை தீர்மானிக்காத பொதுத்துறைகளில் அதிக முதலீடு, இதுக்கும் அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. அப்ப ஆப்ஷன் டி மட்டும்தான். 23வது. ஊரக பகுதிகளில் மறைமுக வேலையின்மை எத்தனை விழுக்காடு வரை காணப்படுகிறது? இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் சொல்லி தரேன். சார், நான் 25 to 30க்குள்ள நான் வேலைக்கு போகணும்னா ஆட்டோமேட்டிக்கா எனக்கு வேலையின்மை பிரச்சனை வந்துடும். அப்போ 25 to 30 இயர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப கிரிட்டிக்கல் ஏஜ் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ பொறுத்துக்க, மேட்ச் த ஃபாலோயிங், பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க, நான் டைம் தரேன். இதெல்லாம் ஈஸியா ஆன்சர் பண்ணிருக்கலாம். ஏன்னா நமக்கு என்ன தெரியும்னா, ஃபர்ஸ்ட்டுக்கு 4ன்னு தெரிஞ்சிடும். அப்ப என்ன எலிமினேஷன் பண்ணிடலாம்? இதுவும் எலிமினேஷன். முடிஞ்சு போச்சா பாருங்க. அடுத்து பாருங்க, தேசிய ஊரக வாழ்வாதார திட்டம் 2011 தான் முடிஞ்சு போச்சு. அப்ப ஆன்சர் என்ன வருது பாருங்க, சி ஆன்சர் வருதா பாருங்க. இப்படிதான் நம்ம எலிமினேஷன் பண்ணி போடணுங்க. அடுத்தது, இந்தியாவில் 2015ஆம் ஆண்டின் மக்கள் டேஷ் மக்கள் கிராமங்களில் வாழ்கிறார்கள். எத்தனை கோடி மக்கள்? சூப்பருங்க, 80 கோடி மக்கள் வாழ்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. 2016 அக்டோபர் 4 நிலவரப்படி இந்தியாவின் ஊரக வேலையின்மையின் சதவீதம் எவ்வளவுங்க? எல்லாமே சதவீதம் கோடி கேட்டிருக்கேன். ஏன்னா எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் வேற, நம்ம எதிர்பார்க்கிற கொஸ்டின்ஸ் வேற. இதெல்லாமே நம்ம படிச்சுக்கணும். கமான், ஸ்பீடா வந்துருங்க.
குட். 7.8%. சரியான இணையை தேர்ந்தெடு. டைம் தரேன், பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. எத்தனை இணைகள் சரியா இருக்கு அப்படின்றத. 10 செகண்ட்ஸ் டைம். இப்போ ஆன்சர் பாருங்க. 1, 3, 4 ஆன்சர் ரைட் ஆகுது. 2 வந்து ஆவாஸ் யோஜனா கிடையவே கிடையாதுங்க. ஸோ இது மட்டும் தவறா வருது. அடுத்ததுங்க, பணிக்கான படிப்பு என்ற ஆய்விற்காக பீட்டர் டைமண்ட், டேல் மார்டின்கன் மற்றும் கிறிஸ்டோபர் டிசார்டிஸ் ஆகியோர் பொருளாதார அறிஞர்களாக நோபல் பரிசு பெற்ற ஆண்டு. பணிக்கான படிப்புக்காக நோபல் பரிசு பெற்ற ஆண்டுன்னு சொல்லிட்டு போட்டதாலே ஆன்சர் வந்துட்டு இருப்பீங்க. ரெண்டாயிரத்தி 10ஆம் ஆண்டு. குட். அடுத்தது, இந்தியாவில் மொத்த வேலையின்மை எத்தனை சதவீதம்? இன்டர்நெட் இருக்கிற இடத்துல உட்காந்துங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும். அவ்வளவுதாங்க. 8.5%. வேலைக்கு தயாராக இருந்தும் எந்த வேலையும் கிடைக்காமல் வேலை இல்லாத நிலையில் இருப்பது எந்த வகையான வேலையின்மை என அழைக்கப்படுகிறது? குட். வெளிப்படையான வேலையின்மை. 31. நீங்க ஆப்ஷன்ல தான் சரியா தவறான்றது பார்க்கணும். ஸோ இங்க நான் எதுவுமே கேட்கல, நான் ஆப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கரெக்டா பாருங்க. பாருங்க, இந்த இடத்துல வெளிப்படையான வேலையின்மைன்றது ரைட்டு. விவசாய தொழிலாளர்கள் மற்றும் ஊரக கைவினை அறிஞர்கள் கற்றவர்கள் இப்பிரிவை சார்ந்தவர்கள் அப்படின்றதும் சரிதான். அப்ப ஆன்சர் 1, 2 சரி அப்படின்றத முடிக்கிறாங்க. அடுத்தது 32. அனைத்து சிறு நிதி வழங்கும் நிறுவனங்கள் பதிவு செய்தல் மற்றும் அதன் செயல்பாடுகளை தரம் நிர்ணயம் செய்தல், முறையான ஒப்புதல் வழங்குதல் ஆகியவை கீழ்கண்ட எந்த வங்கியின் நோக்கம்? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அவ்வளவுதான் கைஸ். முத்ரா வங்கியின் நோக்கமே இதுதான். அடுத்து 33. சரியான இணையை தேர்ந்தெடு. பார்த்துலாங்க. சேலஞ்சிங்க. ட்ரீட்டி ஆஃப் டீங்க. இந்த கேள்வி எங்களுக்கு ரொம்ப ஈஸி சார் அப்படின்னு சொல்ல முடியாது. அவ்வளவுதாங்க. செகண்டும் தேர்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிட்டோம். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன், ஃபர்ஸ்ட் ஒன், தேர்ட், ஃபோர்த் ஒன், ஃபிஃப்த் ஒன் ரைட்டு. அப்போ 1, 4, 5 ஆன்சர் சரிங்க. தவறான இணையை தேர்ந்தெடு. இதுல ஏதோ ஒண்ணு தப்பு இருக்கா? தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், ஊரக நிலமற்றோர் வேலை வாய்ப்பு உறுதி திட்டம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் எதுவும். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம், மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம். ஐ திங்க் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். நான் பாக்குறேன் எல்லாருக்கும். ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் எப்போன்னு ஆன்சர் பண்ணுங்க பார்க்கலாம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா இதுதான் தவறு. மீதி எல்லாமே சரிங்க. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஜவஹர் வேலைவாய்ப்பு திட்டம் என்ன என்றது கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓ பண்ணிட்டீங்களா? அற்புதம்ங்க. கமான் கமான் கமான், வாங்க வாங்க வாங்க. வேளாண் தொழிலாளர்கள் விசாரணை குழு அறிக்கையின்படி எத்தனை சதவீதம் வேளாண் தொழிலாளர்கள் குறை வேலை உடைமையில் உள்ளனர்? குறை வேலை உடைமை கேட்டிருக்கேன், முழு வேலை உடைமை கேட்கல.
84% மக்கள். அடுத்தது, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் வளர்ச்சி சட்டத்தின்படி சேவை சார்ந்த தொழிற்சாலைகள் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படுகிறது? இது ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்டான கொஸ்டின். ட்ரீட்டி ஆஃப் டி அப்ளை. யார் ஆன்சர் பண்றீங்களோ மார்க் எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். அவ்வளவுதான். கருவிகள் மீதான முதலீடு பத்தி தான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து 37வது, NSSO புள்ளி விவரத்தின்படி எத்தனை சதவீத குடும்பங்கள் ஒரு அறையை வீட்டாக கொண்டுள்ளது? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கைஸ். நம்ம படிக்கிறப்போ எத்தனை சதவீதம்ன்றதெல்லாமே நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். %38. அடுத்தது, கீழ்கண்டவற்றுள் வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் அல்லாதது எது? ரொம்ப ஈஸிங்க. தெரிஞ்சு ஈஸியா போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். சலவை சோப்பு தயாரித்தல் கிடையாது. பட் ஆனா இது எல்லாமே காகித ஆலைகள் எல்லாமே வேளாண் சார்ந்த தொழிற்சாலைகள் தான் வருது. 39. சுய உதவி குழுக்கள் கொடுத்து தவறானதை தேர்வு செய். படிக்கிறதுக்கு டைம் கொடுத்துருக்கேன், படிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன்னு ரைட்டு, தேர்ட் ஒன்னு ரைட்டு, ஃபோர்த் ஒன் பாருங்க. 1992 ஆண்டில் தான் வங்கி இணைப்பு திட்டத்தில் ஆரம்பிக்கப்பட்டது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ன்றது. ஸோ அதனால இது மட்டும் தப்பு. அடுத்து 40, தேசிய மாதிரி கணக்கெடுப்பு அமைப்பு 2002-2003 புள்ளி விவரப்படி எத்தனை சதவீத ஏழைகள் அரசுடைமை வங்கிகளில் கடன் பெறுகின்றனர்? ஃபுல்லா பர்சன்டேஜா போட்டு தாக்கிட்டீங்க சார் அப்படின்னு சொல்லலாம். கண்டிப்பா பர்சன்டேஜ் இருக்கும். ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். 1-2 தப்பாகலாம், ஆனா எல்லாமே தப்பாக கூடாதுங்க. %30 மக்கள். ஓகேங்க. நெக்ஸ்ட், கீழ்கண்டவற்றுள் ஊரக வேலையின்மைக்கான காரணங்கள் யாவை? ஸ்பீடா 10 கொஸ்டின் தான், ஸ்பீடா வாங்க. அனைத்தும் சரிதாங்க. பின்வருவனற்றுள் ஊரக கடன்களுக்கான காரணங்கள் யாவை? கடன், எதனால கடன் பெறுறோம்? எல்லாமே காரணம், அனைத்து காரணங்களும் இதுலயும் சரிதாங்க. எல்லாமே வருங்க. சிறியது அழகு என்ற நூலின் ஆசிரியர் யார்? சும்மா ஒரு லைன்ல இருந்து எடுத்து வச்ச கொஸ்டின் இது. ஆனா இந்த நூல் யாருன்னு தெரியும் உங்களுக்கு. அவ்வளவுதான், சும்மா சார். NSSO full form. National Sample Survey
ஆபீஸ் அதுதான் வந்திருக்கும். ஊரக பகுதிகளில் மின் இணைப்புகள் வந்திருக்கணும். அணைப்புகள் போட்டோம், அனுப்புகள்ல. சரி, இதுவும் கரெக்ட் தான். செகண்ட். ஓகே. ஏற்படும் இழப்பு எவ்வளவுங்க? 25%. கூற்று 2. பொருளாதாரத்தில் நடைபெறுந்தோருக்கு மட்டுமே வட்டார ஊரக வங்கிகள் கடன் வழங்குகிறது. அப்படியா? வரல, நீங்களே பார்த்து சொல்லுங்க. வட்டார ஊரக வங்கியின் வட்டி விகிதமானது தனியார் வங்கியின் வட்டி விகிதத்தை போல் இருக்கும். இதுவும் எனக்கு தெரியல, நீங்களே பார்த்து சொல்லுங்க. எஸ்ங்க, ரீஜனல் அந்த நலிவடைந்தோர் இந்த ஒரு 2 விவசாயிகளுக்கு மட்டுமே தான் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரைட்டு, செகண்ட் ஒன் தப்புங்க. தனியார் வட்டி விகிதம் போலாம் இருக்காது. ஸ்லேட்டர் என்பவர் சில தென்னிந்திய கிராமங்கள் என்ற புத்தகத்தை வெளியிட்ட ஆண்டு. ஸ்லேட்டர். கமான் என்ன 3 கொஸ்டின்ஸ் தான். கமான், ஸ்பீடா முடிங்க. அப்புறம் ரொம்ப ஈஸியா இருக்கும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. 18. கமான். புறா என்பதன் விளக்கம். கமான், ரொம்ப ஈஸி தானே. டி தான், ஃபெசிலிட்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கணும். அடுத்தது 49. தேசிய ஊரக நல அமைப்பு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. லாஸ்ட் 2 கொஸ்டின். கமான், 49 வந்துட்டோம். ஏப்ரல் 12, 2005. குட். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் காய்ஸ், மாறுபட்ட ஒன்றை தேர்வு செய். இது ஃபர்ஸ்ட் என்னன்னு தெரியணும், அப்புறம் தேர்வு செய்ய முடியும். கமா. சூப்பர் காய்ஸ். குடிசை தொழில்கள், வேளாண் சார்ந்த தொழில் கேட்டிருக்கேன். இதெல்லாமே வேளாண் சார்ந்த தொழில்கள். தொடங்கீடு இந்தியா வந்து வேளாண் சார்ந்த தொழில்கள் கிடையாது. அப்போ டி மட்டும் எலிமினேஷன் பண்ணிட்டீங்கன்னா இது மாறுபட்ட ஒன்றுன்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே गाइस, கமான். எல்லாரும் 50க்கு எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. நான் எல்லாருக்குமே பாத்துறேன். பட் ஒன் கண்டிஷன் சொல்றேன், லைவ் கடைசி வரைக்கும் அட்டென்ட் பண்ணணும். அப்பதான் உங்களுடைய ஸ்கோர் என்னன்றது தெரியும். நீங்க எவ்வளவு கன்சிஸ்டன்சியா ஃபாலோ பண்றீங்கன்னு தெரியும். நீங்க கன்சிஸ்டன்சியா அட்டன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ஒரு பிக் அப்ளாஸ் கொடுத்துடலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் காய்ஸ். எக்ஸாம்ல ஈஸியா கிராக் பண்றதுக்கான வழிகளை நாங்க சொல்றோம். அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. எக்ஸாம் அடிச்சு கிராக் பண்ணிடலாங்க. தேங்க்யூ ஆல்.